Taste the Daily. பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அஇஅதிமுக அரசு, விசாரித்தது சிபிஐ, தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம். இதில் திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது? ஏன் கூச்சமே இல்லாமல் மார்தட்டுகிறார் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலின் கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்திருந்தால் எந்த லட்சணத்தில் நடத்தியிருப்பார் என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கும் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி. தான் ஆளுங்கட்சி என்பதையே மறந்துவிட்டு இன்னும் தன்னை எதிர்க்கட்சி தலைவராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாரா ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் அவர்களே, 4 ஆண்டுகளாக நீங்கள் நடத்துவதற்கு பெயர் ஆட்சி என்று சொல்வதுதான் ஆகப்பெரிய ஹம்பக். ஆட்சியில் இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, நதிநீர் உரிமை முதல் நிதி உரிமை வரை அனைத்தையும் பெற்றுத்தந்த இயக்கம் அதிமுக என கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். தற்போது நிதியை பெற்றுத்தந்ததும் அதனை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். இதுதானா ஓஜி பித்தலாட்டம்? மாநிலத்தில் ஆட்சி, மத்தியில் 39 எம்பிக்களை வைத்தும் தன்னால் சாதிக்க முடியாததை அதிமுக செய்துவிட்டதே என்று ஸ்டாலினுக்கு வைத்தெரிச்சல் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை ஒட்டி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கல். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி உணவு மற்றும் புத்தாடைகளை வழங்கினார். திண்டுக்கல்லில் சிறுமியை வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ஆட்டோ ஓட்டுநர் பிடிபட்டார். சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 20 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் சிறையில் அடைக்கப்பட்டார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது தினந்தோறும் நிரூபணம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் பெண் நோயாளிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். அரசு மருத்துவமனைகளில் ஆய்வு நடத்துவதாக வெற்று விளம்பரம் தேடும் அமைச்சர் மாசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று மக்கள் கேள்வி. சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக குழந்தை திருமணங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இதுகுறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இருவேறு இடங்களில் குழந்தை திருமணங்கள் நடைபெற்ற நிலையில் சிறுமிகளை திருமணம் செய்த இளைஞர்கள் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணம் செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காமல் பெயரளவுக்கு மட்டுமே நடவடிக்கை எடுப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மக்கள் ஆதங்கம். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 15 வயது சிறுவன் மீது போக்சோ வழக்கு பதிவு. திமுக ஆட்சியில் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகும் சிறுமிகளின் கதறல் சத்தம் அப்பா ஸ்டாலினுக்கு கேட்கவில்லையா என மக்கள் கேள்வி. திருவள்ளூரில் பாலியல் தொல்லை கொடுத்த வீட்டு உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கும் காவல்துறையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண். சமத்துவம், சமூக நீதி என விளம்பரம் செய்து வரும் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, நீதியும் கிடைப்பது இல்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வந்த மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நிறுத்தப்பட்டதால் போதிய அளவு குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதி. மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியே காரணம் என குற்றச்சாட்டு.
சென்னை அண்ணா நகரில் வெப்பம் காரணமாக கதவை திறந்து வைத்து தூங்கிய 13 வயது சிறுமிக்கு மதுபோதையில் பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி சிக்கினார். அப்பா ஸ்டாலினின் ஆட்சியில் வீட்டில் நிம்மதியாக உறங்கக்கூட முடியாமல் சிறுமிகள் வேதனையடைந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. டாஸ்மாகில் நடந்த ரூபாய் 1000 கோடி முறைகேடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு. மத்திய மாநில அரசுகள், சிபிஐ, அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் உள்ள டாஸ்மாக் தொடர்பான 41 வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. அமலாக்கத்துறை வழக்கை நீர்த்து போக செய்யும்படி ஸ்டாலின் அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை அவசரமாக வழக்குகளை முடிப்பதாக குற்றச்சாட்டு. லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் உள்ள டாஸ்மாக் தொடர்பான 41 வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் ஸ்டாலின் அரசின் கோரிக்கை நிராகரிப்பு. 4 வாரம் அவகாசம் வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்து அடுத்த வாரம் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை ராமாபுரத்தில் இளைஞர்களை குறிவைத்து விற்கப்பட்ட போதை மாத்திரைகள் பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் தலை தூக்கிவிட்டதால் கேள்விக்குறியாகும் இளைஞர்களின் எதிர்காலம். சென்னை அம்பத்தூரில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 4 கிலோ கஞ்சாவுடன் 2 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டையில் நள்ளிரவில் மதுபோதையில் மாமியாரை வெட்டியும் முதிய தம்பதியை இரும்பு ராடாலும் அடித்து கொலை செய்த மருமகன். தனது மனைவி வேறு ஒருவருடன் முறையற்ற உறவில் இருப்பதற்கு மாமியார்தான் துணை என்று கூறி வெறி செயல். வேலூர் பழைய பாலாற்று மேம்பாலத்திற்கு அடியில் இரத்த காயங்களுடன் இளைஞர் சடலமாக மீட்பு. திமுக ஆட்சியில் மர்மமான முறையில் கொலை சம்பவங்கள் அரங்கேறுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் சிப்காட் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து விபத்துக்குள்ளானது. 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் ரசாயன கழிவுநீர் ஆறாக ஓடிய நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. ஒரு மீட்டர் தொலைவில் எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் 1 மீட்டர் கூட இல்லை சார். அந்த எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிறதா சாவறதா தெரியல. என்னைக்கிறனால எங்களுக்கு அழிவு சார் இந்த கம்பெனியால். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கடையில் இருந்த மூதாட்டியிடம் 5 சவரன் தாலி செயின் பறிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொட்டிவாக்கத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடித்து தப்பி ஓடிய நேபாள தம்பதி. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது துளியும் அச்சம் இல்லாததால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கி 20,000 ரூபாயை பறித்துச் சென்ற கொள்ளையர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் செயல்படாத ஏவல் துறையால் வழிப்பறி, திருட்டு, கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்கச் சென்ற வட்ட வழங்கல் ஆய்வாளர் மீது இளைஞர் தாக்குதல். திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் தொடர்கதையாவதாகவும் அரசு அதிகாரி மீதே தாக்குதல் நடத்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் பொதுமக்கள் வேதனை. ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் இருப்பது அம்பலம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த கடன் 8.33 லட்சம் கோடி ரூபாயாகவும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் சுமார் 3,61,000 ரூபாய் கடன் இருப்பதாகவும் தகவல். கடனில் இருந்து தமிழகத்தை மீட்பேன் என வாக்குறுதி கொடுத்து மக்களின் வரிப்பணத்தில் ஸ்டாலின் அமைத்த பொருளாதார குழுவால் என்ன பயன்? வரிகளை உயர்த்தி எளிய மக்களை நசுக்கி திட்டங்களை நிறுத்தி பிறகும் கடன் வாங்கி குவிப்பது ஏன் என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி.
மணல் குவாரிகளை மீண்டும் திறக்க வேண்டும், அரசாங்கம் சொந்த கிரஷர் யூனிட்டுகளை நடத்த வேண்டும் உள்ளிட்ட 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் வரும் 23ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. பல முறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு எந்த பதிலும் அளிக்காததால் மே 23 முதல் வேலை நிறுத்தம் தொடரும் என்று சங்கம் அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நள்ளிரவில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் மின்சாரம் இல்லாததால் நிம்மதியாக உறங்கக்கூட முடியவில்லை என்றும் மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியமாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. எப்படி போவோம் சார்? டெய்லியுமா சார் ஃபியூஸ் போவோம்? நீங்க பகல்ல போய் பராமரிப்பு பண்ணா ஏன் ஃபியூஸ் போகாது? தொடர்ந்து கரண்ட் ஆஃப் பண்ணா சார் பண்ண முடியுங்க. இப்போ சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு இருப்பீங்க? காலைல எத்தனை மணிக்கு இருப்பீங்க சார்? தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சியில் சாலை பணிகள் செய்யப்படாமல் பேரூராட்சி தலைவர் சாந்தியின் கணவர் மற்றும் அவரது உறவினர் ஆகியோருக்கு பணம் முறைகேடாக மாற்றப்பட்டது அம்பலம். திமுகவின் நல்லாட்சி பிம்பத்தை உடைத்து ஊழலுக்கு துணை போகும் உண்மை முகத்தை வெளிப்படுத்தியுள்ள பேராவூரணி பேரூராட்சி ஊழல். மன்னார் வளைகுடாவில் உள்ள கரியாச்சல்லி தீவை காப்பாற்றுவதற்காக கூறி உலக வங்கி ஆதரவுடன் 50 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு திட்டத்தை தொடங்கியுள்ள ஸ்டாலின் அரசு. மாநிலம் கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் 50 கோடி ரூபாயில் இத்தகைய திட்டம் அவசியமா என மக்கள் கேள்வி. பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தமிழக அரசு நியமிப்பதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தமிழக அரசின் புதிய சட்டங்களுக்கு எதிரான வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு 19ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளை வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. பிற்பகலில் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவும் வெளியிடப்படும் என்றும் www.tnresults.nic.in மற்றும் www.dge.tn.gov.in என்ற இணையதளங்களில் காணலாம் என அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் பட்டியலினத்தவர்கள் தாக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் மாவட்ட ஆட்சியர் ஆஜராக ஆணை. மத்திய மண்டல ஐஜி மற்றும் எஸ்பி இன்று நேரில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோவிந்தா கோவிந்தா திரைப்பட பாடலை வெளியிட தடை கோரிய மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரணை. பாடல் வரிகள் பக்தர்களின் மத உணர்வுகளை புண்படுத்துகிறது என்ற காரணத்தால் தடை செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று விசாரணை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பேருந்தை மதுபோதையில் ஓட்டுநர் இயக்கியதால் மக்கள் பீதி. இதனையெல்லாம் கண்டுகொள்ளாத போக்குவரத்து காவல்துறை மற்றும் மக்களை துச்சமென நினைக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலினுக்கு மக்கள் வலியுறுத்தல். ஈரோட்டில் அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசியபடி பேருந்தை இயக்கும் வீடியோ வெளியானதால் மக்கள் அதிர்ச்சி. மக்கள் உயிரோடு விளையாடும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் மாடல் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 106 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு மின்னஞ்சல் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து வெடிகுண்டு செயல்கிழப்பு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை. கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்து மிரட்டியவர் மீது போலீஸ் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்கள் நடமாட்டம் பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடத்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள அவலம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ள அவலம்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பழங்குடியின மக்களுக்கு அரசு சார்பில் கட்டப்படும் வீடுகளுக்கு தரமான எம்சாண்டு போடவில்லை என பயனாளிகள் குற்றச்சாட்டு. அதிமுக அரசு தரமான வீடுகளை கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் கணபதி நகர் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகும் அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளார்களா என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்து கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விவசாயி மின்னல் தாக்கி உயிரிழப்பு. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது நேர்ந்த பரிதாபம். மதுரை சித்திரை திருவிழாவில் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்ததை அடுத்து தனது இருப்பிடமான அழகர் கோவிலுக்கு புறப்பட்ட கள்ளழகர். நள்ளிரவிலும் திரளான பக்தர்கள் வழிபாடு. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் உத்திர பெருவிழா உற்சவத்தில் விமர்சையாக நடைபெற்ற வெள்ளித்தேர் பவனி. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கவுடன்யா மகாநதி ஆற்றங்கரை ஓரம் உள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள திரால் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் துப்பாக்கிச் சண்டை. பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது 3 தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதை தொடர்ந்து மோதல். இந்தியாவின் ட்ரோன் எதிர்ப்பு ராக்கெட் பார்கவஸ்திரா ஒடிசாவின் கோபால்பூரில் வெற்றிகரமாக பரிசோதனை. குறைந்த செலவில் SDAL நிறுவனம் தயாரித்த பார்கவஸ்திரா ராக்கெட் வானில் பறந்த ட்ரோனை வெற்றிகரமாக தாக்கி அழித்தது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நவீன போரில் மாபெரும் வெற்றி. ஓய்வு பெற்ற அமெரிக்க ராணுவ அதிகாரி ஜான் ஸ்பென்சர் புகழாரம். இந்தியாவில் எஃகு விலை டன்னுக்கு 3000 ரூபாய் உயரும் என எதிர்பார்ப்பு. டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் கருத்தின்படி கோக்கிங் கரி பயன்பாட்டு செலவு டன்னுக்கு $10 குறையும் என தகவல். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் லக்ஷயா சென் அதிர்ச்சி தோல்வி. மற்றொரு போட்டியில் இந்திய வீரர் பிரியான்ஷு ரஜாவத்தும் தோல்வி அடைந்ததால் ரசிகர்கள் கவலை. ஒலிம்பிக் சாம்பியன் நீரஜ் சோப்ராவுக்கு கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கி கௌரவித்த இந்திய ராணுவம். கடந்த 2018ஆம் ஆண்டு சுபேதாராக பதவி உயர்வு பெற்ற நீரஜுக்கு தற்போது கௌரவ லெப்டினன்ட் கர்னலாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அஜர்பைஜான், துருக்கி நாடுகளுக்கு சுற்றுலா செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை 60% குறைந்துள்ளதாக தகவல். இந்தியாவுடன் மோதிய பாகிஸ்தானுக்கு 2 நாடுகளும் ஆதரவு தெரிவித்ததால் இந்தியர்கள் புறக்கணித்துள்ளனர்.